தேவனுடைய பெரிதான கிருபையினாலே உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு வித்தியாசத்தை, ஒரு மகிமையான பிரகாசத்தை கட்டளிட என் தேவனாகிய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அன்பானவர்களே, இருளில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில் அவர் வெளிச்சமாக வந்தபடினால்தான் லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரீஸ் என்ற ஊழியத்தை தந்து கடந்த 28 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதை கிருபையினால, அவர் உயிருள்ள தெய்வம், வாழ்விக்கிற தெய்வம் என்பதை பல கோணங்களில் நிரூபித்து கொண்டு இருக்கிற பலனையும் தயவும் தந்திருக்கிறார். இப்பொழுதும் கூட உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே என்னை பார்த்து பலர் சாட்சிக்காக கேட்டபோது ஒரு முறை ஒரு நண்பர் கேட்டார், நீ ஒரு காலகட்டத்தில் நெற்றியிலும் கைகளிலும் திருநீரை பூசிக்கொண்டு வாழ்ந்தாயே, அதுக்கான அர்த்தத்தை எங்களுக்கு சொல்ல வேண்டுமே என்று கேட்டார். அப்போ நான் விளக்கி சொன்னேன், அன்பானவர்களே, அந்த ஹோலி ஹேஷ் சொல்லுவாங்க, நெற்றியில் 3 கோடுகளாக இப்படி திருநீரை நாங்கள் பூசுவது வழக்கம். இந்த மீனிங் ஃபார் த ஹோலி ஹேஷ், அதாவது இந்த ஃபோர்ஹெட் சொல்லக்கூடிய இந்த நெற்றியில் அந்த திருநீரை பூசுகிறதான ஆன்மீக அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா, காமம், ஆணவம், மாயை, லஸ்ட், வேனிட்டி அண்ட் ப்ரைட், இந்த 3 காரியத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லிதான் நெற்றியில 3 கோடாக நாங்கள் பூசிக்கொள்கிறோம். இந்த திருநீரை கைகளிலே நாங்கள் பூசுவதற்கு அர்த்தம் என்னவென்றால், இறைவா, என் கைகளால் செய்கிற செயல்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க உதவி செய்யும் என்று பொருள்படும். இந்த திருநீரை தொண்டை பகுதியிலே பூசிக்கொள்வது வழக்கம். அதனுடைய பொருள் என்னவென்றால், இறைவா, நான் பேசுகிற பேச்சிலே சுத்தம் காணப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுதல் உண்டு. இது இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் உண்மையாகவே மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அவன் பரிசுத்தம் அடைய தொடங்குகிறான், என்றைக்கு இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோமோ அன்றுதான் நம்முடைய மனதிலே, இருதயத்திலே பாவ மன்னிப்பு நிச்சயம் வருகிறது. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றால் மாத்திரம் போதாது, கடைசி முடிவு வரைந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இயேசு சொன்னாரே, அதே போல அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை ஒரு நாள், ஒரு வருடம் அல்லது சில நாட்கள் அல்ல, கடைசி மூச்சு வரைக்கும், ஒருவேளை மரணத்தின் மூலமாய் இயேசுவை நாம் சந்திப்போம் அல்லது அவருடைய வருகையிலே நாம் பங்கடைவோம். அது வரைக்கும் அந்த ரட்சிப்பை பத்திரமாய் காத்துக்கொள்வது, ஒரு புத்தியுள்ள கன்னிகை எப்படி மணவாளனுடைய வருகையை எதிர்நோக்கி அவள் புத்தியாய் நடப்பாளோ, அதே போல பக்தியாய் புக்தியாய் நடந்து நாம் வழி நடப்போமானால், உறுதியாக இருப்போமானால் நிச்சயமாக இந்த நன்மை பெற்றுக்கொள்ளலாம் என்றுதான் முன்னோர்கள் சொன்னார்கள். சரி, இந்த திருநீர் உருவாகிற முறை எப்படி தெரியுமா? மாட்டு சாணத்தை அக்னியில் தகனித்து சாம்பலாக்கி நீரில் கலந்துண்டு திருநீராய் பூசுவது எங்களுடைய வழக்கம். இதனுடைய ஆன்மீக அர்த்தம் என்னவென்றால், ஒரு மனுஷனுடைய இருதயமானது மாட்டு சாணத்தின் நிறத்துக்கு ஒப்பாக, அதாவது பச்சை கலரும் அதில் இரத்தமாகிய சிகப்பு கலரும் இருக்கும். அது எதை குறிக்கிறது என்றால், ஒரு மனுஷன் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவதற்கு முன்பதாக, ஒருவேளை அவன் கிறிஸ்தவ குடும்பத்திலே கூட பிறந்திருக்கலாம், ஒருவேளை தான தர்மம் செய்கிறவனா இருக்கலாம், ஒருவேளை தன்னால் என்ற அளவுக்கு பலருக்கு உதவி செய்கிறவனாக இருக்கலாம். யார் என்ன செய்தாலும் ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட புனித தன்மையை கொண்டு அந்த பரிசுத்தரை அடைவது கூடாத காரியம். எப்படி ஒரு சூரிய ஒளிக்கு முன்பாக நம்ம எவ்வளோதான் பெரிய பெரிய எல்இடி லைட்டோ இல்லை ஹாலஜன்ஸ் லைட்டோ வச்சிருந்தாலும் அந்த ஈடாகாதோ, அதே போல் மனிதனுடைய தனி மனித ஒழுக்கமோ அல்லது அவனுடைய தான தர்மமோ அவனுடைய எந்த விதமான திவ்ய குணங்களோ அந்த பரிசுத்தமான கடவுளிடத்தில் சேர்க்க முடியாது. ஏன்னா அவைகள் எல்லாவற்றிலும் கரைகள் உண்டு. தாவீது சொல்றார், என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். ஆகவே இந்த தன்மை மாறுவதற்கு என்ன வேண்டுமா? அக்கினியில தகனிக்கப்பட வேண்டுமா? இதை தான் யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், இப்பொழுது என் உபதேசத்தாலே நீங்கள் சுத்தமானீர்கள். those who accept Bible or those who follow word of God, தேவனுடைய வார்த்தையை நம்புறவங்க, இயேசுவின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறவங்க, அவங்க பரிசுத்தம் அடைய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வாழ்க்கையில் அது டே பை டே டெய்லி ப்ராசஸ் ஆகிடும். எப்படி ஒரு மருத்துவர்கிட்ட போய் நீங்கள், ஐயா எங்களுக்கு பலவீனப்பட்டிருக்கோம், வியாதிப்பட்டிருக்கோம், மருந்து கொடுங்கன்னா உடனே குணமாகுது இல்லை. அது என்ன செய்கிறாங்க? அவங்க கொடுக்குற மருந்தை உட்கொள்ளும் போது அது படிப்படியாக ரத்தத்தில் ஊறி ஊறி தான் சௌக்கியத்தை, சுகத்தை கொடுக்குது. அதே போல தான் கர்த்தருடைய வேத வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து வாழ்க்கையில் மேடு பள்ளம் அல்லது மழை வெயில் பனி என்று மாறி மாறி சிச்சுவேஷன், அதாவது சூழ்நிலைகள் மாறி மாறி போகும், மாறி மாறி வரும். ஆனால் அது நடுவிலும் கூட விசுவாசத்தை துடைக்கினவரும்
அதை திவ்யமாக முடிக்கிறவருமாகிய கர்த்தர் மேலே உறுதியான நம்பிக்கை வைத்து யாரெல்லாம் உறுதியாக நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த புனிதத்தன்மை பெருகி கொண்டே இருக்கும். டே பை டே they will increase, they will reach God. தேவனிடத்தில் நெருங்கி போவாங்க. ஆக இது சொல்லப்பட்டிருக்கு, அது தகனிக்கப்படணும். அதோட அர்த்தம் என்னன்னா சுத்திகரிக்கப்படணும். அக்கினி என்பது எதை குறிக்குது? வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அது அக்கினியால் தகனிக்கப்படும். அடுத்தது சாம்பல் ஆகும். அதோட அர்த்தம் என்னன்னா நமக்குள்ளாய் ஒட்டி இருக்கக்கூடிய ரகசிய துணிகிற பாவங்கள் அல்லது சுபாவங்கள் மாறும். இதுதான் ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தை நம்ம படிக்கும்போது தெரிந்து கொள்ளலாம். When you read book of Isaiah 59 verse 1 and 2, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அதாவது உங்க ஜெபத்துக்கு காரியம் தடைகள் என்ன என்பதை மிக தெளிவாக ஏசாயா சொல்றார் 2ஆம் வசனத்துல. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்மை உண்டாக்கின இறைவனை, பேசும் தெய்வமாக இயேசுவின் முகத்தை யார் பார்க்க முடியாதுன்னா உங்கள் பாவங்களே, மனுஷர்களாகிய நம்முடைய பாவங்களே அவருடைய முகத்துக்கு முன்பாக என்ன செய்த மறைவை உண்டு பண்ணதான். ஆக எதுக்காக சொல்றேன்னா, என் தேவனாகி கர்த்தர் பல தருணங்கள், பல வாய்ப்புகளை கிருபையை தருகிறார். தம்முடைய பிள்ளைகள் தம்மை அறிய வேண்டும். இன்னைக்கு பாருங்க, டெக்னாலஜி சயின்ஸ்னு எவ்வளவு வளர்ந்தாலும் அது மூலமாக மெய்யான அந்த பரம்பொருளை, மெய்யான அந்த தெய்வத்தை அடைய வேண்டும், அறிய வேண்டும் என்பதுக்காக தான் வாய்ப்பு சந்தர்ப்பங்களை தரார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த டெக்னாலஜியை வைத்துக்கொண்டு இன்னும் பாவத்தில் தேர்ச்சி அடைய அல்லது அதில் பிஹெச்டி பண்ண தான் பிரயாசப்படுறோமே தவிர நாம் பரிசுத்தரை தேடவோ நாடவோ மனதற்று இருக்கிறோம். ஆக இன்றைக்கு இந்த தன்மையை விட்டு வெளியே வருவோம். மறுபடியும் சொல்ற இந்த நிகழ்ச்சி, இந்த வார்த்தை உங்களுடைய விடுதலைக்காங்க. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. நானும் ஒரு காலத்தில் உங்களை ஒருவனை போலதான் பொருள் தெரியாமல் எல்லாவற்றையும் செய்து வந்தேன். அதோடைய தன்மையை உணர்ந்த போது, பரிசுத்தர் உள்ளே வந்தபோது எல்லா மனிதனால் உருவாக்கப்பட்ட சடங்காச்சாரத்தை விட்டு வெளியே வந்தேன். அதனால தான் இன்றைக்கு பிறருக்கு ஆசீர்வாதமாய் தெய்வம் வைத்திருக்கிறார். இன்றைக்கே உங்களை ஆண்டு கொண்டிருக்கிற பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், மத போதகங்கள்லாம் மறந்துட்டு தெய்வம் ஆவியாக இருக்கிறார். இயேசுவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். இது ஒரு நல்ல வாய்ப்பு, இது ஒரு பொன்னான வாய்ப்பு. புரிந்து கொள்ளுங்கள். மனிதர்கள் முன்னோர்கள் சொன்ன அர்த்தம் வேறு, இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்க விதம் வேறு. ஆக பரிசுத்தராக இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் இப்போதும் இந்த பொருளை புரிந்தவர்களாக, என்னுடைய வாழ்வில் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட பிற்பாடு இந்த சடங்காச்சாரங்களாம் விட்டு வெளியே வந்தேன். ஆக உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார், மனதுருகி இயேசு அழைக்கிறார். அன்புடைய சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவோம். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த சிறிய பணியிலும் கூட ஒரு பெரிய பொறுப்பை தந்தீர். நம்முடைய கிருபையினாலும் விளக்கங்களை கொடுத்தது போல எங்கள் அக்கிரமங்கள் மீறுதலே உமக்கும் எங்களுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கிட்டப்பா. ஆக தயவாய் எங்கள் பாவ காரியங்களை மன்னித்து இந்த நாளில் என்னோட கூட ஜெபிக்கிற அத்தனை பேரும் விடுதலை செய்யும் ஆண்டவரே. யாரெல்லாம் பொருள் தெரியாமல் இன்றைக்கு அறியாமையினாலே கர்த்தாவை சடங்காச்சாரங்களுக்கும் உலகத்தின் பாரம்பரியத்துக்கும் மறித்திருப்பார்கள், அவர்களை உயிரோடு எழுப்பும் அப்பா. லாசருவே வெளியே வா என்று சொன்னது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் கண்களை குருடாக்குகிற அந்த தீய தன்மையை விட்டு வெளியே வர உதவி செய்வீராக. பெருமையை விட்டு வெளியே வர, இச்சைகளை விட்டு, பாவங்களை விட்டு, அருவருப்புகளை விட்டு, துர்பதேசங்களை விட்டு வெளியே வர கர்த்தருடைய ஆவியானவரை உதவி செய்வேனுமா ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டீரே, ஸ்தோத்திரம். மெய்யான பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். எல்லா புகழும் துதி உமக்கே. மீட்பர் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் தாமே மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் வெளி தோற்றத்தை அல்ல, திருநீர் வெள்ளையா இருப்பது போல உங்கள் மனதை வெள்ளையாக்கக்கூடிய சக்தி இயேசுவின் ரத்தத்தை கொண்டு, இயேசுவின் வார்த்தைக்கு உண்டாக அதை பற்றி கொள்ளுங்க. புழு நெளிவது போல இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இங்கே அங்கே அலைந்து திரிய வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தையை மதித்து உண்மையாக நடப்பீர்களானால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து ஜெபிக்க வாஞ்சை உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். காட் பிளஸ் யூ.